இப்போ வந்து பாஜகவோட ராஜ்நாத் சிங் அவங்க வரப்போறாரு, அந்த கலைஞர் நூற்றாண்டு 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட போறாரு. அப்ப இவங்க தலையை குனிறாங்களா இல்ல நிமிர்ந்து நிக்கிறாங்களா நாங்க பார்க்க தானே போறோம். அறவேக்காடு லூசு போதையில பேசுறாரு, விளங்காதவர். கலைஞருடைய அரசியல் பணியும் நிர்வாக பணியும் கலைஞரை போட்டுகிற விதத்தில் இந்திய அரசாங்கம் 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடுகிறது. எம்ஜிஆர் மறைந்தார், ஜெயலலிதா மறைந்தார், ஜெயலலிதா படத்திறப்பு கூட யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. அதெல்லாம் வேற விஷயம், அந்த விமர்சனத்துக்குள்ள நான் போக விரும்பல. அந்த ராஜ்நாத் சிங்கை மட்டும்தான் கூப்பிட்டுருக்குமா? நாணயம் வெளியிடுவது மத்திய அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒருத்தர் கலந்து கொள்ள வேண்டும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருகிறார், டாப்ல இருக்கிறவங்க வரணும், டிஃபென்ஸ் மினிஸ்டர் வராரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கூப்பிட்டுருக்கோம், பாஜக தலைவர் அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கோம். இப்படி அறிவுள்ள தலைவர் எல்லாரையும், அறிவுள்ளனா அதுக்காக அண்ணாமலைக்கு அறிவு இருக்கான்னு கேட்காதீங்க. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறதால எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கோம்.